வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு வச்சு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளான முறையில் பர்ஃபி தாங்க நம்ம செஞ்சு எடுத்துருக்குறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த பதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் வச்சும் செய்யலாங்க. நான் நெய் வச்சு செய்யும் பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நெய் வந்துட்டு சூடாகி நல்லா உருகிரட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்துட்டு சளிச்சு எடுத்து சேர்த்துருக்குறோம். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் இது போல் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே போல் கலந்து விடணும். அந்த கோதுமை மாவு வந்துட்டு நெய்யிலேயே வறுத்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்தளவுக்கு பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு கலந்து விடணுங்க. இந்த அளவுகள் எல்லாமே ஒரே மாதிரியான பாத்திரத்தை வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு மெஷரிங் கப் வந்துட்டு யூஸ் பண்ணி அளந்து எடுத்துருக்குறேங்க. இது போல் நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கிறணும். 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கும் பொழுது அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனைலாம் போய் அதை நெய்யில் வறுத்துட்டு வறுத்தெடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திருப்பியும் அதே பாத்திரத்தை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப் வந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு இந்த பாகு வந்துட்டு பதம் கிடைக்கணுங்க. சரியாக ஒரு கம்பி பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கம்பி பதம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா பர்ஃபி வந்துட்டு ரொம்ப கடினமாயிடும். இப்போ இதே போல் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இதில் சேர்த்துட்டு இதே போல் கைவிடாமல் கலந்து விடணுங்க. இந்த சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாதது போல் இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே இந்த கோதுமை மாவு வந்துட்டு சேர்த்துட்டோன்னா இந்த பர்ஃபி வந்துட்டு ஜவு மிட்டாய் மாதிரி ஆகிடுங்க. இப்போ இந்த கோதுமை மாவு கட்டிகள் இல்லாத போல் கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. அந்த மில்க் பவுடரும் கோதுமை மாவும் ஒரு சேர இது போல் கலந்து வரணும். பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த ஸ்வீட்டுக்கு நல்லாவே இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த நெய் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதே போல் ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே போல் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இது போல் சமப்படுத்திட்டு ஒரு நெய் தடவுன ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா அழுத்தி விட்டோன்னா அது வந்துட்டு சரியான ஷேப்புக்கு வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதில் நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக நட்ஸ் வந்துட்டு இதில் துருவி போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது போல் பாதாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற அளவுகளில் இதை வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம கட் பண்ணும் பொழுதே இது வந்துட்டு எந்த அளவுக்கு பதம் வந்துட்டு சரியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சரி வாசனையும் சரி இந்த ஸ்வீட் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.